ஹாய் ஹலோ வணக்கம். நான் தஞ்சி தமிழச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிராஃப்ட்டுக்கு லீவ் விட்ருக்கோம். கார்டன் சைடு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா சட்டிக்கிழங்கு, சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட லீஃப் தான் பார்க்குறோம். இது இவ்வளோ லென்த்தாக தான் வரும். நல்லா காஞ்சிரும், பழுத்து போய் லீஃபெல்லாம் இப்படியே இருக்கும். இந்த லீஃபெல்லாம் இப்படி பழுத்துருக்குல்ல, இது காஞ்சி போய் அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி பேய் மேலே பெஞ்சதில் என்னாச்சு, எல்லா செடியும் அழுகிருச்சு. இப்போ எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தோராயமாக தோண்டி பார்ப்போம். ஓகேவா? வாங்க, இந்த செட் பண்ணிவிட்டு போய் கத்தி கபடாலாம் எடுத்துகிட்டு வரேன். வாங்க, இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம், இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன செடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, காஞ்சி போயிருந்துச்சுன்னா அப்பப்போ நமக்கு தேவையான போது எடுத்துக்கலாம். இது ஒரேடியாக எல்லாமே அழுகிருச்சு, ஒரு பக்கமே அழுகிருச்சு பாருங்கள். ஃபுல்லாக இவ்வளோ இடம் ஃபுல்லாக போட்டிருந்தேன். இப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மேலே இதை வச்சு தான் பார்க்கணும். இது சின்ன பீஸ் உடஞ்சாலும் அதை என்ன பண்ணுவோம், மறுபடியும் நட்டு வச்சோம்னா அடுத்த சாகுபடிக்கு எடுத்துக்கலாம். ஆமாம், தெரியுதா? இது என்ன பண்ணுவோம்னா மீதி நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். சமையல் போக ரிலேஷனுக்கு கொடுத்துட்டு மீதி என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் கொடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, வேறு ஜாமான் வாங்கிக்கலாம், வேறு காய்கறி வாங்கிக்கலாம். அதெல்லாம் உண்டு. முன்னாடி மளிகை கடை வச்சுருந்தோம், அங்கே போய் போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக விவசாயம் பார்க்க ஆரம்பித்ததுனால ஃபுல் டே விவசாயத்தில் இறங்கிடும். இவ்வளோ பெருசு சமைக்க முடியாது இல்லை, அதனால் என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை வச்சுட்டு மீதி மார்க்கெட்டில் போய் கொடுத்துட்றாங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எந்த பக்கம் ஒழுங்காக விடுறதுனே தெரியலையே. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இதுமாரி தான் குட்டி குட்டியாக அந்தந்த இடத்துல உளுந்து என்ன பண்ணுது, தானாக குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. இதுதான் அதோட கத்திரிக்கண்ணு, வெண்டிக்காய் அதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஷீட் கிடையாது இதுக்கு. இதில் ஒரு பீஸை உடச்சி வச்சாவே வந்துடும். இது என்ன சாமானியத்தில் உடைக்க முடியாது போல இருக்கு. இந்த பீசஸ்லாம் வருது பாருங்கள். இப்படி உடையக்கூடாது, முழுசாக எடுத்து காமிக்கணும்னு பார்த்தேன் வீடியோக்கு. அங்கங்கே கொடுத்து நம்பணும்னு வச்சுக்கோங்க, வந்துடும் நினைக்கிறேன். அப்படியே முடியலையே, நம்ம பெருசாக இருக்கும் போல இருக்குது. ஒரு வழியாக எவ்வளோ லென்த்தில் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ வளத்தில் இருக்குது. ஒரு 2 நம்புனோன்னா வந்துருச்சு பாருங்க. அப்படியே பிசிறு இருக்குது, இதே உடஞ்சிருச்சு இருக்கும்போது. இதெல்லாம் ஊனி வச்சோன்னா வந்துடும். இந்த கிழங்கெல்லாம் ஊனி வச்சோன்னு வச்சுக்கோங்க, வந்துடும். இது வாஷ் பண்ணிவிட்டு வரேன்.
இந்த கழுவுனதுக்கப்புறம் இப்படி இருக்கு பாருங்க. வேர்லாம் எடுத்துட்டு இது செம பெருசாக இருக்கா. சட்டிக்கிழங்கு ரெடி. வாங்க அடுத்த கார்டனுக்கு போவோம்.